ஹல்வானா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் ஸ்பெஷலாக மஸ்கோத் அல்வானா இதுக்குன்னே தனி ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது. அந்த ஸ்பெஷலான மஸ்கோத் அல்வா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மஸ்கோத் அல்வா செய்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தேங்காவோட பால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தேங்காவோட பால் யூஸ் பண்ணுறனால இந்த அல்வாவே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். இதனால தான் நிறைய பேர் இதோட ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துடலாம். மஸ்கோத் அல்வா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் அல்வா கொஞ்சம் கம்மியாக செய்கிறதா இருந்ததுன்னா 1 கப்பே கரெக்டாக இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் சேர்க்குறதுலேருந்து பாதியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வேறு எதுக்கும் இல்லை, மைதா பால் எடுக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மைதா பால் எடுக்க போகிறோம். இதில் தண்ணிக்குன்னு அளவு எதுவுமே இல்லை, எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபைனலாக நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுக்க போகிறோம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அது இருந்து அதிலேயே ஊறட்டும். 15 நிமிஷம் கழித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியிலேயே நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது மைதாவோட பாலெல்லாம் நல்லா இறங்கி வரும். கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம பிசைஞ்சு பால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு மைதாவோட பால் தனியாக அதோட கோதல் தனியாக நமக்கு கிடச்சிரும். மைதாவோட பாலெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு இதை பாருங்கள், ரப்பர் மாதிரியே இருக்குது. இது நமக்கு தேவையில்லை, நம்ம மைதா பால் வச்சு தான் மஸ்கோத் அல்வா செய்ய போகிறோம். இப்போ மைதா பாலை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுக்கும்போது அதில் ஏதாவது சின்ன சின்ன துண்டுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாவெல்லாம் வடிகட்டின பிறகு இந்த மைதா பாலை 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு மைதாவோட பால் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மாவும் புளிச்சு போயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்னா ஒரு 1 மணி நேரமாவது மினிமம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மைதா பால் தனியாக தண்ணி தனியாக நமக்கு பிரிஞ்சு கிடைக்கும். நம்ம மைதா பால் எல்லாத்தையும் 8 மணி நேரம் கழித்து பாருங்கள். மைதா பாலில் உள்ள தண்ணி மட்டும் மேலே மிதந்துருக்கு, பால் எல்லாமே கீழே இருக்குது. இந்த தண்ணியை மட்டும் மெல்ல அதுலேருந்து எடுத்துடலாம். மாவு கலங்காமல் பிரித்து எடுத்துக்கோங்க. இந்தியன் ஸ்வீட்டில் நிறைய ஸ்வீட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செய்கிறத விட மாவை புளிக்க வச்சு செய்யும்போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஜிலேபி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செய்கிறத விட அடுத்த நாள் புளிக்க வச்சு செய்யும்போது அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதுபோல் தான் இந்த மஸ்கோத் அல்வாவும் உடனே செய்கிறதுக்கு பதிலாக நைட்டு மைதா பாலை புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். கெட்டி பால் மட்டும் நமக்கு தனியாக கிடச்சிருச்சு. இந்த கெட்டியான மைதா பால் வச்சு தான் நம்ம மஸ்கோத் அல்வா செய்ய போகிறோம். ஒரு ஃப்ரெஷ்ஷான பேன் எடுத்துருக்குறேன். இதில் 2.25 கப் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். மொத்தத்தில் இந்த அல்வா செய்கிறதுக்கு 2.25 கப் சர்க்கரை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 கப் மாவுக்கு 2.25 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதில் 2.25 கப் மட்டும்தான் நம்ம இதில் இப்போ சேர்க்க போகிறோம். மீதி 1/2 கப் சர்க்கரையை நம்ம ஃபைனலாக கேரமலைஸ் பண்ணி சேர்க்க போகிறோம். சுகர் எல்லாம் ஆட் பண்ண பிறகு 2 சின்ன சைஸ் தேங்காயில் உள்ள கெட்டியான தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம இதோட சேர்க்க போகிறோம். நம்ம கப்பில் அளவு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2.5 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை கரையும் போது சர்க்கரையில் உள்ள சின்ன சின்ன தூசி எல்லாம் மேலே வரும். அது எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். சர்க்கரை எல்லாம் கரைஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்க மைதா பால் எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா பால் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த அல்வாயை பொறுத்தளவில் கண்டினியூஸாக கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா
கெட்டி கெட்டியாக வந்துடும். ஸோ அதனால் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது தான் அந்த ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஓரளவு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ நம்ம மஸ்கோத் அல்வாக்கு கலர் கொடுக்கறதுக்காக 1/2 கப் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு ஃப்ரெஷ்ஷான பேனில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம ஹீட் பண்ணும்போதே அந்த சர்க்கரை நல்லா உருகி வரும். இந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாகு கொஞ்சம் தீஞ்சு போனால் கூட நம்ம அல்வா எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாகு கிண்டும் போது கையில் எதுவுமே படாதது மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை பட்டுச்சுன்னா அந்த புண்ணு லேஸ்லலாம் ஆறாது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, இருந்தாலுமே நல்ல ஒரு லிக்விட் ஃபார்மில் வந்துருச்சு. இந்த சர்க்கரை பாகு எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னா நம்ம அந்த பொங்கி வரக்கூடிய ஸ்டேஜில் நம்ம பேன்லேருந்து வெளியே எடுத்துடணும். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கருகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொங்கி வருது பாருங்கள். இப்போ நம்ம பேன்லேருந்து எடுத்து நம்ம அல்வாவோட சேர்த்துடலாம். அல்வாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா இந்த அல்வாவை பொறுத்தளவில் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கெட்டியாயிரும். ஸோ அல்வா சரியாக வராது, அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது. கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம இந்த அல்வாவில் தேங்காய் பால் சேர்த்துருக்கனால இந்த தேங்காய் பால் நல்லா கொதித்து அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் வெளியே வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த அல்வாயை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காக வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததான் இதில் 4-5 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். உங்களுக்கு நெய்யில் வறுத்து சேர்க்கணுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மஸ்கோத் அல்வாவை பொறுத்தளவில் நார்மல் திருநெல்வேலி அல்வாவை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதாவது நம்ம கட் பண்ணி பீஸ் போடுற அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம மஸ்கோத் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா நமக்கு மோல்டில் வச்சு எடுக்கணும்னா மோல்டில் இப்போவுமே வச்சு ஆற வச்சுக்கோங்க. ஆற வைக்கும்போது நமக்கு கெட்டியாட்டு வந்துடும். ஆற வச்ச பிறகு பாருங்கள், கட் பண்ணி பீஸ் போடுற அளவுக்கு இதே மாதிரி வந்துடும். சூப்பரான மஸ்கோத் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.